என்னுடைய பக்தி வாழ்வு பரிசுத்தமான பக்தி வாழ்வாக இருக்கிறதா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது? என்னுடைய பக்தி மாசில்லாத சுத்தமான பக்தி தானா, எப்படி அறிவது? யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தில் இப்படி ஒரு அழகான வாசகத்தை சொல்லுகிறார். யாக்கோபு யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர், சொந்த தம்பி. முதல்ல அவரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு என்ற ஊழியமும் செய்தார்கள், ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுத்தார்கள். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா பாராமல் படிச்சுடுங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. கடைகளில் போனால் எழுதி போட்டிருப்பாங்க, சுத்தமான தேன், அம்மா சுத்தமான நெய்யிலே தயாரிக்கப்பட்டது. அப்போ பக்தி வாழ்விலே சுத்தம் என்பது என்ன? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது, ஏழைகள் பேரில் கரிசனையாயிருப்பது. இன்னொன்று, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு நீங்களும் நானும் நம்மை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால்தான் காத்துக்கொள்ள முடியும், இல்லையா? யோசேப்பு எப்படி தன்னை கரைபடாமல் காத்து கொண்டான்? அவன் சொன்னது என்ன? பாவம் அவனை நெருங்கின பொழுது அவன் சொன்னது என்ன? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பாவம் செய்வேன்? ஒரு மனுஷன் மறைவிலும் சரி வெளியரங்கமாகவும் சரி பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும், தேவனை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவனை நேசிக்காத மக்கள் உலகத்துக்கு நல்லவங்க மாதிரி காட்டிக்கிடுவாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த தீமையெல்லாம். நம்முடைய நற்குணம் என்பது என்ன? இப்படி ஆங்கிலத்திலே ஒரு வாசகம் சொல்லுவார்கள், யுவர் கேரக்டர் இஸ் வாட் யூ ஆர் இன் த டார்க். அப்படின்னா உன்னுடைய நற்குணம் என்பது எவரும் பார்க்காத இடத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதுதான். யாரும் பார்க்காத இடத்துல நீ எப்படி இருக்கிற? உலகம் உன்னை கவனிக்கவில்லை, உலகம் உன்னை பார்க்கவில்லை, ஆனால் உன்னையும் என்னையும் இயேசு பார்க்கிறார். எங்கே போனாலும் பார்ப்பார். ஆகவே எளியோரிடத்தில் இரக்கமுள்ளவர்களாய் இருப்பதும் தேவனுக்கு முன்பாக மாசற்றவர்களாய் நம்மை காத்து கொள்ளுகிறதும் தான் பக்திக்கான 2 இலக்கணங்கள். இது இந்த பிரதான கட்டளைக்கு ஒத்து போகிறதை பாருங்கள். தேவனை நேசி, மனுஷனை நேசி. மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு ஆண்டவர் சில ஊமைகளை அங்கே சொன்னார். வாசிக்கிறீங்களா? அதில் என்னெல்லாம் ஊமை இருக்குது? 10 கன்னிகைகள் ஊமை, தாலந்து ஊமை, இன்னொன்று செம்மறியாடு வெள்ளாடு ஊமை. அந்த செம்மறியாடு வெள்ளாடு ஊமையில் கடவுள் ஒரு சாராரை வலது பக்கத்திலே நிறுத்துவார், ஒரு சாராரை இடது பக்கத்திலே நிறுத்துவார். வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போங்க பார். எதனால் என்றும் காரணம் சொல்லுவார். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் உணவில்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், அங்கும் என்னை பார்க்க வந்தீர்கள். அதனால் நீங்கள் எல்லாம் போங்க பாரு. அப்போ அவங்க கேட்பாங்களா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே எப்போ ஆண்டவரே நாங்கள் உங்களை அப்படி பார்த்தோம், நாங்கள் உங்களை பார்க்கவில்லையே. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். ஏழைக்கு இறங்குகிறவன், சொல்லுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவருக்கு கடன் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கா? ஒரு ஏழைக்கு இறக்கம் செய்யுங்க.
இடது பக்கத்தில் நிற்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுவார்ப்பா எல்லாம் நரகத்துக்கு போ, நான் வியாதியாக இருந்தேன் பார்க்க வரல, நான் சோகம் இல்லாமல் இருந்தேன் என்னை விசாரிக்க வரல, சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் சாப்பாடு தரல, ஆடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஆடை தரவில்லை, நரகத்துக்கு போ. அப்போ அவங்களும் இதே கேள்வி கேட்பாங்க, எப்போ ஆண்டவரே நாங்கள் அப்படி உண்மை பார்த்தோம், நாங்கள் எப்பேற்பட்ட கிறிஸ்தவங்க தெரியுமா, உண்மையெல்லாம் அப்படி கண்டோம்னா விட்டு வைப்போம் வாக்கம், வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்கள் அல்லவா. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள். மற்ற 25 அதிகாரத்தை எடுத்து வரிசையாக வாசிங்கன்னா தெளிவாக தெரியும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு காரணி இது, எது? ஏழைகளை நேசிப்பது. ஆமன் பாருங்களே, இது முக்கியமான ஒரு விஷயம். ஐயா எனக்கே போதாமல் இருக்கையா, என்னுடைய வாழ்க்கை ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, நான் போய் எங்கே ஏழைகளுக்கு உதவி செய்வது? உங்களால் இயன்றதை செய்யுங்கள். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அதுக்கு மேலே ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்முடைய நிலைமை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும்.